இந்த க்ளவுட் கிச்சனில் நான் எப்படி போஸ்ட் போடுறேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோட சூப்பரான டேஸ்டான ஒரு அவியல் ரெசிபி அடை தோசைக்கு நான் சைடிஷாக போட்டிருந்தேன். அந்த அவியல் எப்படி பண்ணலாங்கிறத காட்ட போகிறேன். என்னோடய க்ளவுட் கிச்சன் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு அடை தோசை, அப்புறம் சிக்கன் 65, ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. இப்போது நான் எப்படி போஸ்ட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போஸ்ட் போடுவேன். இதை பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பிட்ட அளவு வந்தோடனே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்லை ரொம்ப மினிமல் ஆர்டர் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டு கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அடை தோசை ஒரு 10 பேருக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இது டின்னர் தான் நான் கொடுத்துருந்தேன். இந்த அடை தோசை ரெசிபி ஏற்கனவே நான் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு ஊற வைக்கிறப்பவே நான் வந்து காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருவேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு கிரைண்டரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மாவு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டா நம்ம அடை தோசை மாவு தயாராகிடும். வெங்காயத்தை கட் பண்ணி போட மாட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு தோசை ஊற்றுவேன். இப்போ இதுக்கு அவியல் வந்து நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். நான் அடை தோசைக்கு பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக நீர்க்காய் நான் எடுக்கலை. நான் எடுத்திருக்கிறது சீனி வரங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கேரட், பீன்ஸ், கத்தரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய். இதுதான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போது இதை எல்லாத்தையுமே நீள நீளமாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மஞ்சள் பூசணிக்காயை ஒன்றா போட்டுட்டேன், அதனால் குழஞ்சி போச்சுங்க. நீங்கள் வேணும்னா அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் போடுங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் குலைவாயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, டேஸ்ட்டு பக்கவாக சூப்பராக இருந்தது. இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வாழைக்காயும், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காயும். இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு எதுவும் போடாமல் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு அரை வேக்காடு வேகட்டும். நான் வந்து கிரைண்டரில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்து ஃப்ளேமை வந்து குறைக்காமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கருப்பாயிருச்சு அடி பாத்திரத்தில். அதனால் நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடியெல்லாம் பிடிக்கல, ஆனால் ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடுச்சு. அப்புறம் டேஸ்ட்டு போயிடும் அது கூடயே செஞ்சால். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றியிருந்தேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 3/4 வேக்காடு வேகட்டும். இப்போ இதுக்கு என்னென்ன அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். அடை தோசை மாவு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 3 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வந்து சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் அரைக்கக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம வந்து அரைச்சதை ஒன்றா போட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா, நான் அவங்க வந்து ஒரு கேரளாக்காரவங்கக்கிட்டேயே நான் வந்து முறைப்படி கற்றுக்கிட்ட அவியல் இது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பரப்பிட்டு மூடி வச்சிடணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும், அந்த பச்சை மிளகாய் சீரகத்தோட பச்சை மிளகாய் போகிற வரைக்கும். இப்போ நான் 65க்கும் மசாலா பிரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிருச்சு. அந்த டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுக்கிட்டேன். நான் வந்து புளிக்காத தயிர் தான், அதனால் நிறைய ஊற்றிருக்கேன். மாங்காய் போட்டுருக்கிறதுனால பார்த்து தயிர் ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிட்டேன். அன்றைக்கி உண்மையிலே அவியல் வந்து என்னோடய குரூப்பில் வந்துட்டு அவ்வளோ பாராட்டு மழை வந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டா நம்ம அவியல் ரெடி. இப்போ என்னோடய அடை தோசையை நல்லா அந்த அரைச்ச மாவில் கொத்தமல்லியை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நான் 2 தோசை தவா வச்சு சுட்டெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் என்னுடைய ஆர்டரை நான் எடுப்பேன். இப்படி தான் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இது கூட எனக்கு சிக்கன் 65 ஆர்டரும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கேட்டிருந்தாங்க. ஆரம்பத்தில் முடியலன்னு தான் சொன்னேன். கேட்டது ஒரு சின்ன பொண்ணுங்கிறதுனால அதையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அதெல்லாம் அந்த ஆர்டரெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதையும் செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய ஆர்டரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.